அனைவருக்கும் வணக்கம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்கழி அமாவாசை, அதாவது அனுமன் ஜெயந்தி வருதுங்க. காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 5:57க்கு ஆரம்பித்து 20/12/2025 சனிக்கிழமை காலை 7:54 வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு தானங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தரும். இன்று அனுமனை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த விசேஷமான நாள். இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம பித்ரு பூஜை செய்வது, உணவு, உடை இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்வது நல்ல ஒரு செல்வத்தையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு தருங்க. கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தானம் கொடுக்காதவங்க இந்த நாளில் தானம் கொடுத்துருங்க. உங்களால் என்ன ஒரு தானம் முடியுதோ அதை கொடுத்துருங்க. பெரிய அளவில் நீங்கள் வீட்டில் வச்சு கொடுக்குறதுனா கொடுங்க. இல்லை முடியாதவங்க நீர்நிலைகளில் போயிட்டு அங்கே வச்சு கொடுக்குறதும் மிக எளிமையான முறையிலையும் கொடுக்கலாங்க. ஆனால் பித்திருக்களுக்கு இந்த தானத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இதை செய்யறதுனால அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசையை வழங்குவாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல வளமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த அமாவாசை நாளில்ங்க நம்ம முக்கியமாக ஒரு 4 காய்கறிகளை முக்கியமாக நம்ம சமையலில் சேர்த்துக்கணுங்க. இந்த 4 காய்கறிகளும் நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்காக முக்கியமாக சமைக்கப்பட வேண்டியது. அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இந்த 4 காய்கறிகளையும் நம்ம அந்த அமாவாசை அன்னைக்கு சமைக்கிறதுனால குல விருத்தியாகுமாங்க. முன்னோர்களின் ஆசி நமக்கு நிறைய கிடைக்குமா. முன்னோர்கள் நமக்கு பரிபூர்ணமாக அவங்களோட ஆசீர்வாதத்தை வழங்குவாங்களாம். இது இல்லாமல் நம்ம பூசணிக்காய், சேனக்கிழங்கு, சுண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் முக்கியமான 4 காய் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இதை வச்சு நம்ம சமையல் செய்யணுங்க அன்றைய தினத்தில். இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா வாசலில் கோலம் போடக்கூடாது. அப்புறம் சுமங்கலி பெண்களும் விரதம் இருக்கக்கூடாதுங்க. வீட்டில் வயதானவங்களுக்காக, மாமனாருக்கு இது மாதிரி வயதானவங்களுக்காக சமைக்க போது கூட இந்த சுமங்கலி பெண்கள் சாப்பிடாம வெறும் வயிற்றில் அந்த அமாவாசை நாளில் சமைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம் அது. அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு தான் அவங்க சமையலை செய்யணும். இந்த அமாவாசை நாட்களில் இந்த 4 காய்கறிக்கு மட்டும் ஏன் அவ்வளவு மகத்துவம், இந்த 4 காய்கறி ஏன் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது, எதற்காக அப்படிங்கிறது புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் அவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தன்னோட வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, உணவு அருந்த வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்டரும் சரி விஸ்வாமித்திரரும் சரி 2 பேருமே பயங்கரமான கோபமான முனிவர்கள் 2 பேருமே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, இவர் கூப்பிட்டாரே, வசிஷ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரும் நான் வர்றேன், ஆனால் நான் வந்தாக்கா எனக்கு 1008 காய்கறிகள் கொண்டு சமைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசிஷ்டர் உடனே திகச்சு போய் 1008 காய்கறிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதிர்ச்சியாகி 1008 காய்கறிகள் எப்படி சமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் அடைஞ்சிட்டாராம். இதை பார்த்த வசிஷ்டரோட மனைவி அருந்ததி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்கள் வார்த்தையை ஏற்று 108 காய்கறி சமைச்சு நான் உங்களுக்கு பரிமாறுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு பதிலளிச்சிருக்காங்க. அந்த நாளும் வந்துருச்சு. விஸ்வாமித்திரரும் சாப்பிட வந்துட்டார். அருந்ததியும் இலையை போட்டு உணவுகளை பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இலையில் முதல்ல 8 வாழைக்காயை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது பாகற்காய், அப்புறம் பிரண்டை, பலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரிமாறி முடிச்சுட்டு சாப்பிடுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு சொல்லியிருக்காங்க. விஸ்வாமித்திர சுவாமிக்கு ஒரே கோபம். ஒரு 4 காய்கறியை பரிமாறிட்டு 1008 காய்கறியும் சமைச்சு பரிமாறிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அமைதியாக அருந்ததி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாகற்காயை சமைச்சது 100 காய்கறிகள் சமைப்பதற்கு பலன். அதே மாதிரி பிரண்டையை சமைச்சது 300 காய்கறிகள் சமைச்சதற்கான பலன். பலாக்காயை சமைச்சது 600 காய்கறிகளை சமைச்சதற்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு 8 வாழைக்காய் வச்சாங்க இல்லையா, சேர்த்து 1008 காய்கறிகளை சமைச்சது போல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட விஸ்வாமித்திரரே ரொம்ப சாந்தம் அடைஞ்சிட்டாராங்க. அதோட அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திரம் முறைப்படி அவங்க குணத்தையும் கண்டு அவ்வளோ வியந்து போனாராம். சாப்பிட்டுட்டு 2 பேரையும் ஆசீர்வதித்துட்டு சென்றாராங்க. அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு சமைக்கிறது சாஸ்திரங்களிலேயே இந்த 4 காய்கறிகளுக்கு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் கண்டிப்பாக இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக சமைச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க. நம்மளோட குலம் விருத்தி அடைஞ்சு முன்னோர்களை ஆசி நமக்கு எப்பயும் கிடைக்கும். முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க.
அவங்களுக்கு பிடிச்ச உணவான இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அவங்க மிகவும் மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக கொடுப்பாங்க. அதே போல் முன்னோர்களுக்கு தானம்லாம் எங்களால் கொடுக்க முடியல, ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கொஞ்சமாக ஒரு எள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமான ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல செடிங்களுக்கு அடியில் இது மாதிரி கால்படாத இடத்துல அந்த எள்ளு தண்ணியமாக இறைச்சிடுங்க. அதனால் அந்த முன்னோர்கள் ரொம்ப திருப்தி அடைவாங்க. நம்மளால் எது முடியுதோ அதை செய்யலாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் தான் இருக்கக்கூடாது. அதனால் அது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் சாதாரணமாக சமைச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக முன்னோர்களோட ஆசையோட, குலதெய்வத்தை ஆசையோட உங்களோட வாழ்க்கை நல்ல வளமானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.